என்றும் மன்மதன் இருந்தாலும் குமார சம்பவம் நடைபெற வேண்டும். சூராதி அவுணர்களினாலே நாம என்ன கொடுக்கப்பட்டோம் எல்லாம் தெரிஞ்சது தானே. கட்டாயமாக நீ போயாக வேண்டும் என்று மன்மதனை வற்புறுத்தேன். மன்மதனானவன் நேராக சென்று சுவாமி தியானத்தில் இருக்காரு. சனகர் சனாந்தனர் சனத்குமாரர் சனகர் என்று சொல்லக்கூடிய 4 முனிவர்களுக்கு அருள் செய்தார். அதே மாதிரியே காலம் மறக்கவே முடியாது. வாழ்நாள் இதெல்லாம் சொல்லக்கூடிய நாள் கிடையாது. எங்களுடைய அடியனுக்கு எப்படி ஆசிரியர் பாடம் சொல்லி கொடுத்தாரோ அதுபோல எங்க உபதேசம் பண்ணுகிற 4 அப்படி மௌனமா உட்கார்ந்து கேட்டுக்கிறாங்க. மன்மதனானவன் என்ன பண்ணா, வெள்ள வளர்ச்சி கரும்பு வெள்ளு கரும்பு நான் புஷ்பம் பானம் வெள்ள வளர்ச்சி பானத்தை போட்டான். அப்படி பானத்தை போட்டோம்னா சுவாமியுடைய தியானம் குறைஞ்சி பாடம் சொல்றதுக்கு அப்படி பார்த்தாரு. தன்னுடைய கண்ணாலே பார்த்தா நெத்தி கண்ணாலே எரிந்து சாப்பிடலாம். அதுதான் இந்த கோட்சில் சொல்ற ஒரு நாட்டும் செக்கிறார் பெருமான். ஒரு நாட்டும் செயல் காமம் ஒழியே விழி பொழி சுத்தி வருநாட்டம் திருநுதலார் மகிழ்ந்து அருளும் பதி. மகிழ்ந்து அருளும் பதி என்ன ஒரு சொல்ற கருநாட்ட கடதியர் தம் களிகாட்டும் காவேரி திருநாட்டு வளம் காட்டும் செங்காட்டம் குடியாகும். பெண்கள் எல்லாம் கருணா நாட்டு நாட்டு நடுவார்களாம். பெண்கள் தான் கடைசிக்கு உழவு தொழில் செய்கின்ற உழைப்பியர்கள். அவங்க நாட்டு நடுவார்களா. தம் களிகாட்டும் காவேரி சந்தோஷத்தினாலே பாட்டு பாடுவார்கள். அவர்கள் நாட்டு நடுகிற காலத்திலே சந்தோஷத்தினாலே பாட்டு பாடுவாங்க. அதுக்கு முன்ன பாடியிருந்தாங்க. இப்ப பாடுறதுக்கு ஆள் கிடையாது. நாட்டு நடக்கிறதுக்கே வருது ஆள். என்ன பண்றது? அவங்க எப்படி பாடுவாங்க? நடவுக்கே வருது. ஒரு விவசாயம் சொல்றாரு, நடவுக்கே யாரும் வர பண்றாங்க. ரொம்ப கஷ்டமாகுது. இந்த 100 நாள் வேலை போட்ட பிறகு ஒத்து கூட வரலைன்னு சொல்றாரு. ஒத்துக்கு 100 நாள் வேலை போட்ட பிறகு வாங்க 100 நாள் வேலை போட்ட பிறகு ஒத்து கூட யாருமே நடவுக்கு வர மாட்டேங்கிறாங்க. நடவு 4 நாள் ஆச்சு. நாற்று முடிஞ்சு அப்படியே அப்படியெல்லாம் இல்லை. செங்காட்ட முடியல. காவிரி நதி பாயும்படியான இடம், அற்புதமான இடம். நீர்வளம் பொறுத்து கருணாட்ட கடைசி அருதம் களி காட்டும் காவேரி திருநாடு. தப்பாத கருணையா கருணையோடு இருக்கக்கூடியவள் காவிரி. தப்பாத தன்னுடைய நீர்வளத்தை சொரிந்து கொண்டு இருக்கக்கூடியவள் யாரு? காவிரி. அப்படி காவிரி நதி பாயும்படியான அந்த உழைப்பியர்கள் எல்லாம் சந்தோஷத்தினாலே அருமையாக பாடிக்கொண்டு நாட்டுகளை நடுவார்கள். அப்படிப்பட்ட வளர்ப்பம் பொருந்திய நாடு காவிரி நதி பாடு. சொந்த பெருமான் அங்கமோ வேதமோ போதும் ஞானசமுத்த பெருமான் தேவாரம். இது செங்காட்டக்குடி. மறுகளையும் செங்காட்டக்குடி சேர்த்து பாடுறேன் இந்த பதிகத்தில். அங்கமோ வேதமோ போதும் நாவர்கள் அந்த நாடும் அடிபரவ தினந்தோறும் பிராமணர்கள் வேதத்தை ஓதுகின்றார்கள். காட்டக்கூடியல பிராமணர்கள் அந்த நாளும் அடிபரவே மங்குல் மதி தமிழ் மாட வீதி. பெரிய மாட மாளிகைகள், கூட கோபுரங்கள், ஆகாயத்தில் இருக்கிற மேகம் இருக்குது. அங்க போய் சொல்லுமா இந்த மாட மாளிகைகள். மங்குல்னா மேகம், கருத்த மேகம். மங்குல் மதி தமிழ் மாட வீதி. மாட வீதினா உங்க சுவாமி பெருமிய பெருமாள் மாட வீதியில் வராருல்ல, அது போல இந்த மாட வீதி. மாடங்கள் பொருந்திய வீதி மாட வீதி. கங்குள் விளங்கு என
கையிலே விளக்கை வைத்து, சட்டியிலே விளக்கை வைத்து, சுவாமி கையில விளக்கை வைத்து ஆடிக்கொண்டிருக்கிறார் நடனம். கங்குல் விளக்கு எரி ஏந்தி ஆடும், கையில ஏந்தி ஆடுகின்றார் பெருமான். நான் சொன்ன சம்பந்தம் முட்டு சொல்ற தேவாரத்துல கங்குல் விளக்கு எரி